Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. சோத்திரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ராத்திரி முழுவதும் தேவன் எங்களுக்கு நல்லவராக இருந்து பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சுகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். லைவ் மூலமாய் கேட்கிறவர்களையும் பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதிச்சு கனப்படுத்துவீராக. அதிசயங்களை காணப்படும் நம்முடைய அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த, தோஷி என்னை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த, தோஷி என்னை ரட்சித்த பரிசுத்தர்க்கு சோத்திரமே. பரிசுத்தர்க்கு சோத்திரமே. கோடா கோடி தூதர்கள், கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி உம்மை தூதிக்க, பாடி உம்மை தூதிக்க பாவியானும் உம்மை தூதிக்க, பாவியானும் உம்மை தூதிக்க. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த, தோஷி என்னை ரட்சித்த பரிசுத்தர்க்கு சோத்திரமே. பரிசுத்தர்க்கு சோத்திரமே. கேருபீன் சேராபீன்கள், கேருபீன் சேராபீன்கள் உடல் செட்டைகளால் மூடி நேராய் உம்மை தூதிக்க, நேராய் உம்மை தூதிக்க நீசன் யானும் உம்மை தூதிப்பே. நீசன் யானும் உம்மை தூதிப்பே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த, தோஷி என்னை ரட்சித்த பரிசுத்தர்க்கு சோத்திரமே. பரிசுத்தர்க்கு சோத்திரமே. பரிசுத்தவான்கள் சங்கம், பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே தரிசித்து போற்றவே. தாசன் யாரும் உதிப்பே.
ராசன் யாரும் துதிப்பே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த, தோஷி என்னை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு சோத்திரமே. பாரிசுத்தர்க்கு சோத்திரமே. மூப்பர்கள் சுற்றி நின்று, மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் உன்னவன் இயேசுவையே ஆட்பரித்து துதிக்க, ஆட்பரித்து துதிக்க ஆடியானுவை துதிப்பே. ஆடியானுவை துதிப்பே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த, தோஷி என்னை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு சோத்திரமே. பாரிசுத்தர்க்கு சோத்திரமே. வானத்தின் ஜோதி எல்லாம், வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனகே போற்றி. ஞானத்திலே துதிக்க, ஞானத்திலே துதிக்க பாவியானுவை துதிப்பே. பாவியானுவை துதிப்பே. சோத்திரம் சோத்திரமே சோத்திரம் சோத்திரமே இயேசு சுவாமிக்கு சோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த, தோஷி என்னை ரட்சித்த
ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. காலையில் ஆண்டவரை தேடுறதுங்கிறது நம்ம அநேகருக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப பேருக்கு காலையில் என்ன செய்யல, தேடுறது முடியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால காலையில் கர்த்தரை நம்ம தேடுற விஷயங்கள் ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம் கேட்பாருங்க. ஸ்தோத்திரம். காலையில் கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு உணர்வு தான் வேணும், வேற எந்த சக்தியாலும் முடியாது. ஏன்னா உணர்வு இருக்கிறவங்க தான் காலையில் எழும்ப முடியும். ஸ்தோத்திரம். உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருள் அடைஞ்சு கிடக்கும். அந்த இருளான இருதயத்தில் தெய்வத்தை மையப்படுத்த முடியாது. பார்த்தீங்களா, இருளான இடத்துல நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. அப்போ அந்த இருள் மாறணும், இருள் மாறி உணர்வு வரணும். அப்போ தான் நம்ம வசனத்தை கை கொள்ள முடியும். சரி, காலையில் கர்த்தரை துதிக்கணும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஸ்தோத்திரம். இல்லைன்னா புறம்போக்கில் போனவங்க சொல்லி வச்சதா அது? இல்லை தேவையில்லாதவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களா? அப்படின்னா அதை பைபிள்லேருந்து எடுத்துடலாம்ல? சொல்லுங்கள், பைபிள்லேருந்து எடுத்துடலாம்ல? அது என்னத்துக்கு அந்த வசனம் அங்கே இருந்துக்கிட்டு? ஸ்தோத்திரம். என்னமோ அவசியம் இல்லாதவர்கள் அதை ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டது மாதிரியும் தெரியாமல் சொல்லிட்டது மாதிரியும் இந்த வசனங்களெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம். அதிகாலையில் புதிய ஏற்பாட்டில் தேடினாங்கன்னு இருக்கா, நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். அதிகாலையில் எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் தேடினவங்க தான் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள்லாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடுறவங்க தான். ஸ்தோத்திரம். காலமே எழும்பி ஆண்டவர்கிட்ட உட்காந்து வசனம் கேட்டவங்க தான். ஸ்தோத்திரம். சீசரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலமே கர்த்தரை தேடி போவாங்க. போயிட்டு அவர்கிட்ட அவர் சொல்கிறதை கேட்பாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவர் சொல்கிறதை கேட்பாங்க. காலமே சீசரோட ஆண்டவர் எத்தனையோ முறை பேசியிருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம், காலமே அவர் எழும்பி ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிறத நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அவர் காலமே எழும்பி ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். இரவில் போராடுறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி காலையில் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு சொல்லி உங்களையே நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கெடுத்துக்கக்கூடாது. ஆனால் சில ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறேன்னு தெரில, சில பேருக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. பைபிளில் வெளியே போகிறதுக்கு ஆதாரம் இருக்கா? நீ என்னது பேஸ்ட்டு போட்டு விளக்குறதுக்கு பல் விளக்குறதுக்கு ஆதாரம் இருக்கா? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாரு. அதெல்லாம் இல்லை, அதை ஏன் செய்கிற? ஸ்தோத்திரம். ஆதாரம் இல்லாத எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லி அப்பா எல்லாத்துக்கும் ஆதாரம் தேடுறாங்க. எது? பைபிளில் எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலர் ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமாய் உணர்வு இல்லாமல் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளும் மற்றவங்களும் அப்படியே ஒன்றுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இயேசுவின் பிள்ளைகளும் வேதத்தை வாசித்து கை கொள்ளுகிற பிள்ளைகளும் மற்றவர்களும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சில பேரை கொண்டு வராங்க. ஸ்தோத்திரம். இவளெல்லாம் ஆண்டவர் தான் சந்திக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, உலகத்தா மாதிரியே எல்லாரும் இருந்துட்டு போயிடலான்றாங்க. கண்டிப்பாக முடியாது. உலகத்தா மாதிரியே எல்லாரும் கூட ஆண்டவரே சொல்லிட்டார், நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்லாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால உலக மனிதர்கள் போலவே நாமளும் இருக்கணும்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்குரிய ராஜ்யத்தை இழந்துருவீங்க. புரியுதா? ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுக்குங்க. அவனை போல இருக்கணும், அவளை போல இருக்கணும் அப்படின்னு யாராவது இருந்துட்டோம், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க, கனத்தை செலுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உணர்வு என்று சொல்லுகிறது தேவனை ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்வதற்கு தேவையானது. ஆண்டுடைய வசனத்தை வாசிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் உணர்வு தேவை. அதனால் அந்த உணர்வோடு வசனங்களை வாசிக்கணும், உணர்வோடு அந்த வார்த்தைகளை கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு உணர்வு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அவசர காலமே பயப்படுறோம், பயந்துட்டு ஓடி வந்து அப்பா சமூகத்தில் அமர்ந்துடுறோம். ஆனால் இதே சமயத்தை நம்ம வீடுகள்லன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஜெபிக்கலாமேன்னு சொல்லி எத்தனையோ முறை தூங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் தூங்கியிருக்கிறாங்க. அப்புறம் ஜெபிக்கலான்னு சொல்லி தூங்கியிருக்கிறாங்க. முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உணர்வு இல்லாத இருதயம். ஸ்தோத்திரம். உணர்வு அந்த டைட்னஸ் வந்து அந்த சோர்வுகள் வந்து அந்த உணர்வை பறிச்சுட்டு போயிடும். ஸ்தோத்திரம். அதான் ஸ்தோத்திரம். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சக்தி தான் உணர்வு. ஸ்தோத்திரம். அதை தான் அவர் கேட்குறாரு. இஸ்ரா என்ன சொல்லி கேட்குறாரு பார்த்தீங்களா? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உம்முடைய வேதத்தை நான் கை கொள்ளுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே இந்த மாதிரி நம்ம சொல்லி ஜெபிக்கிறதே கிடையாது.
விசுவாசிகளோ அல்லது ஊழியக்காரர்களோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவதே கிடையாது. சும்மா நார்மல் ஒரு ஜெபம், கடமைக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறது. சோத்திரம். ஆமாம். ஆனால் இங்கே பாருங்கள், பரிசுத்தவான்கள் வாழ்ந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அறியணும், நான் உம்முடைய வசனத்தில் நடக்கணும், அதனால் எனக்கு உணர்வை தாங்கன்னு பரிசுத்தவான்கள் கேட்டிருக்கிறாங்க. சோத்திரம். முற்பிதாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு உணர்வு கொடுத்ததுனால தான் வசனத்தை கை கொண்டு ஆலயங்களெல்லாம் கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆலயங்களெல்லாம் கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வாருங்க. உணர்வு உள்ளவங்க தேவைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க. சோத்திரம். பார்த்தீங்களா? உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறாராம் பூமியில். சோத்திரம். தேடுறாரு. உணர்வு உள்ளவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு தேடுறாரு. சோத்திரம். அல்லேலூயா. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, இரண்டாவது இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படியுங்கள். 2ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்களுடைய அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வுபூர்வமான நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி கூறுகிறேன். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? பிதாவாகிய தெய்வத்துக்கும் இயேசுக்கும் இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்கிற ஒரு உணர்வு. சோத்திரம். சும்மா இல்லை. உணர்வுன்னா ஏதோ ஒரு உணர்வு இல்லை. பிதாவாகிய தெய்வத்துக்கும் இயேசுவுக்கும் இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை, அந்த ரகசியத்தை அறியக்கூடிய உணர்வு. யோசிச்சு பாருங்க. தெய்வத்தையே அறியாதவன் சோத்திரம் மற்ற மனுஷன் அறிய போகிறாங்களா? அறிய மாட்டாங்க. தெய்வத்தை புரிந்து கொள்ளாதவன் மற்ற மனிதர்களை தெரியாது. அவங்கள புரிஞ்சு கொள்ள முடியாது நம்மால். அதனால் அதுக்கு தேவை உணர்வு. சோத்திரம். கடமைக்கு உட்கார்ந்து எந்திரிச்சு போகிறது இல்லை. சோத்திரம். என்னடா பிதான்னு சொல்கிறாங்க, குமாரன்னு சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவின்னு சொல்கிறாங்க, இவங்களுக்குள்ளே என்ன அப்படி ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இன்னார் இப்படி தான், இவர் இப்படி தான், அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்லி. சோத்திரம். சில வீட்டுக்கு போகும்போது நம்ம போயிட்டோம்னா போய் உட்காந்துட்டு கேட்குறோம், அவங்க யார்? அவர் எங்கள் ஹஸ்பண்டுங்க. அப்படியா? சோத்திரம். அந்த பாப்பா யார்? அது என் மகங்க. சோத்திரம். அப்போ அந்த பையன் உங்கள் மகனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியும் கேட்கறதுக்கு, விசாரிக்கிறதுக்கெல்லாம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், அவங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் என்ன, அவங்க எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்க, யார் யாரை கொண்டு என்னென்ன வேலை நடக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். எதையோ கண்ணா முன்னான்னு கண்டதை எடுத்து சில பேர் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. வசனத்தை புரிந்து கொள்ளணும். நல்லா கவனிக்கணும். வசனத்தை புரிந்து கொள்ளணும், வார்த்தையை புரிந்து கொள்ளணும், இயேசுவை புரிந்து கொள்ளணும், பிதாவாகிய தெய்வத்தை புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ளணும், அவங்களுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சோத்திரம். எதையாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாக்கிற மாதிரி அள்ளி கொட்டக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு தேவைன்னா நம்ம ஜனங்கள் இன்னும் என்ன சத்தியத்தை அறிஞ்சா அவங்க கை கொள்வாங்க, இதை தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கணும். சோத்திரம். இயேசுவினிடத்தில் உள்ள ரகசியம், பிதாவாகிய தேவனிடத்தில் உள்ள ரகசியம், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உள்ள ரகசியம், ஒரு தகப்பனிடத்தில் ரகசியம். தகப்பன் என்ன செய்வான்? சோத்திரம். ஒரு தாய் என்ன செய்வான்? ஒரு பிள்ளை என்ன செய்வான்? ஒரு சகோதரன் என்ன செய்வான்? இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். ஒரு சபை விசுவாசி என்ன செய்யணும் பார்த்தீங்களா? ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? ஒரு வாலிப பிள்ளை என்ன செய்யணும்? ஒரு வாலிபன் என்ன செய்யணும்? ஒரு வயோதிபர் என்ன செய்யணும்? ஒரு குடும்ப தலைவி என்ன பண்ணணும்? ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? சோத்திரம். சபை எப்படி நமக்கு ஆசீர்வதிக்கப்படணும், சபையில் எப்படி ஆத்துமாக்கள் பெருகணும், இதெல்லாம் ரகசியங்கள். இதெல்லாம் சொல்லித்தரணும். இதுக்கு தான் நம்ம போதிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறோம். எதையோ ஒன்று பேசிட்டு போகக்கூடாது. எப்போ நமக்கு தருணம் கிடைச்சாலும் பேசுகிற தருணங்கள், மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற தருணங்கள், இப்படிலாம் கிடைக்கும்போது பிரயோஜனமானதை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பிரயோஜனமானது. இப்போ நம்ம இதை சொன்னால் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்தில் அவங்க பிரகாசமாக இருப்பாங்க. இந்த எய்மில் தான் அவங்களுக்கு வசனத்தை நம்ம சொல்லணும். சோத்திரம். பார்த்தீங்களா? நம்ம கண்ணா புண்ணாண்டுலாம் வசனத்தை எதையாவது சொல்லிட்டு போகக்கூடாது. புரியாது ஒன்றும்.
சோத்திரம் ஒன்றும் தெரியாது, எல்லாம் மண்ணு முட்டு மாதிரி தானே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம என்ன பெரிய ஆளுங்களா? யோசிச்சு பாருங்கள். புரிந்து கொள்கிற தன்மை இருக்கா நம்மகிட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் இதே புரிந்துகொள், சாதாரண வசனங்களே நம்மளால் புரிந்து கொள்ள முடியல, பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நம்ம இவங்களை என்ன பண்ணலாம்? சோத்திரம். இப்போ ஒரு தாய்க்கு கீழே ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பிள்ளைங்களுக்கு அன்னன்னைக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும். என்றைக்கோ நடக்க போகிற காரியத்துக்கு இப்போ வேலை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. இப்போ நமக்கு வேலை இன்றைக்கி என்ன நடக்கணும், நாளைக்கு என்ன நடக்கணும், அதுக்குரிய ஆலோசனைகள், அதுக்குரிய சில உணர்வுபூர்வமான வார்த்தைகள், இதை நம்ம கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா. பரவாயில்ல, இன்னார் சொன்னாங்க, சொன்னதுலேருந்து நான் மனம் திரும்பிட்டேன், சொன்னதுலேருந்து நான் மாறிட்டேன் அப்படின்லாம் சொல்லணும். அந்த மாதிரி வரணும். சோத்திரம். நம்ம சத்தியத்தை நம்ம அறிவி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் சத்தியம் வேற. ஆனால் எந்தெந்த சத்தியத்தை எந்தெந்த நேரத்தில் சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். அல்லேலூயா. சார், அப்போ பிதாவாகிய தெய்வத்துக்கும் குமாரனுக்கும் உள்ள ரகசியத்தை அந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே எனக்குள்ளும் கண்டிப்பாக தேவை. சோத்திரம். முதலாவது இவங்களெல்லாம் நம்ம அறியணும். அறிந்தால்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். 3வது ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாமா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க பார்க்கலாம். வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகும். அப்போ இந்த அன்பு உணர்வுல பெருகணுமா? அன்பு உணர்வுபூர்வமான அன்பாக இருக்கணுமா? சில பேருக்கு உணர்வு இல்லாத அன்பு இருக்கும், கடமைக்கு. அதுக்கு தான் நம்ம கூலிக்கு மாறிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில். அதனால் உணர்வுபூர்வமான அன்பு இருக்காது. சோத்திரம். உணர்வுபூர்வமான அன்பு என்னென்னா, சாப்பிட்றீங்களான்னு கேட்குறது, அது உணர்வுபூர்வமான அன்பு இல்லை, அது சாதாரண அன்பு. சாப்பிட்றீங்களாங்கிறது, சாப்பிட வைக்கிறது என்னது? உணர்வுபூர்வமான அன்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி? சாதாரணமாக சாப்பிட்டீங்களா, ஒன்று நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அவங்க சாப்பிட்டாலும் அவங்கள சாப்பிட வைக்க வேண்டியது என்னது? அதான் உணர்வுபூர்வமான அன்பு. சோத்திரம். அல்லேலூயா. கடமைக்காக பேசக்கூடாது யாருக்கிட்டையும். எப்படி? கடமைக்காக பேசக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் சோத்திரம். நேற்றைய தினத்தில் அம்மாவும் மகளும் நம்ம பார்க்க வந்தாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், வாங்க, வந்துட்டு வாங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் சாப்பிட்றதுக்காக நான் கூப்பிட்டது சாப்பிட தான் கூப்பிட்டேன். நீங்கள் 11 மணிக்கே முடிஞ்சிடும், நீங்கள் அங்கே சாப்பிட்டாலும் இங்கே நம்மலாம் சேர்ந்து சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு. சரின்னு வந்தாங்க. ஆனால் வந்தே அவங்க சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. சாட்சியாக அந்த பிள்ளையும் சொல்லுது, வந்த பிள்ளையும் சொல்லுது, பேர பிள்ளையும் சொல்லுது, அந்த அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க, பாட்டியும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் சாப்பிட்டேன்றாங்க. ஸ்தோத்திரம். அப்படியா? சரி, பரவாயில்ல, கொஞ்சம் உண்டு, என்ன செய்யுங்க, ஒரு டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி, ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது, அப்போ நம்ம போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர வச்சு அவங்கள சாப்பிட வச்சாச்சு. கடைசியில் பார்த்தா நல்லா சாப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். பேருக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம்தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா அருமையாக சாப்பிட்டாங்க. எப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு வேளை அவங்க சொன்னாங்கன்னு விட்டுருந்தோம்னா அப்போ நம்ம அன்பு மாயமானமான அன்பாக போயிருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லிட்டேன். நம்ம அன்பு அப்படி இருக்கக்கூடாது, மாயமானமான அன்பாக இருக்கக்கூடாது. ஆமாம், ஒருத்தங்க அப்படி சொன்னால் கூட எனக்கு இதில் ஒரு பெரிய இது உண்டு. ஏன்னா நம்ம தலைமை போதகன்னு எனக்கு ஏற்கனவே இருந்த கன்னியாகுமரியில் எல்லாம் ஒரு கிருபாசனம் சர்ச்சை சார்ந்தவர் அவர். அந்த ஐயா அப்போ கிருபாசனம் சர்ச்சில் உள்ளவங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவர் ஆசிரியராக வேலைக்கு போகும்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு அவர் வேலைக்கு போகிற வேலையில் வர எதுக்க ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். வந்த உடனே அந்த ஊழியக்காரர் இவர் கேட்டார், இந்த வாத்தியார் கேட்குறாரு, ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னதும், அந்த ஐயா வீட்டுக்கு வாத்தியார் வீட்டுக்கு போனாச்சும் சாப்பாடு கிடைக்கும் தான் அவர் அங்கே வராரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டதும் அவர் உடனே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு போயிட்டார். அங்கே ஒரு கட்டில் ஏதோ ஒன்று கடந்தான், அதில் படுத்து வயிற்ற தடவுனானா, ஆண்டவரே வாத்தியார் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்குன்னு வந்தேன், இங்கே சாப்பாடும் இல்லை, இன்றைக்கி நான் அரும்பட்டினி தான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினியோட அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டாரான். தண்ணியை குடிச்சிட்டு பட்னியோட அந்த இடத்த விட்டு போயிட்டாரான். ஆனால் இவர் ஐயா ஸ்கூல்லேருந்து வராரு,
வந்து வீட்டில் பார்த்ததும் வீட்டில் பார்த்ததும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பையன் ரொம்ப சீரியஸாக ஜுரத்தோடு கிடக்குறான். அவங்க மருந்து எடுக்க மாட்டாங்க, யாரும் மருந்து எடுக்க மாட்டாங்க. அதனால் மருந்து எடுக்காதனால அந்த பையன் சீரியஸாக இருந்ததும், ஐயோ என்ன இப்படி ஜுரம் கொதிக்குதே, இவ்வளோ ஜுரம் இருக்கே அப்படின்னு சொல்லி உடனே அவரை என்ன செய்கிறாங்க, அந்த ஜுரத்தில் இருக்கிற அந்த பால், அவர் இப்போ வந்து பாஸ்டர் பாலாக இருக்கிறாரு. அவருக்கு 70-72 வயசு ஆச்சுன்னு வச்சிங்களேன், பெரிய வயசு. இது 70 வருஷத்துக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், அவர் இந்த பாலுங்கிறவருக்கு உடனே ஜுரம் பயங்கரமாக வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே பாசும் இப்போ இவர் பெரிய வாத்தியார் போகிறாரு. போயிட்டு இப்படி பார்த்துட்டு உடனே போட்டு முழங்கால் போட்டு நல்லா ஜெபிக்கிறார், அழுகுறாரு, கதறார். ஆண்டவரே என் பிள்ளைய ஆசீர்வதியும்பா, அவனுக்கு ஜுரம் போகணும் ஆண்டவரே, அவனுக்கு நீங்கணும் ஆண்டவரே, இப்பொழுதே மாற்றுங்கப்பா, சோத்திரன்னு நல்லா ஜெபிக்கிறார். ஆனால் ஜெபிச்சு பார்த்து ஒன்றும் நடக்கலை. சோத்திரம் அவனுக்கு மாறவே இல்லை. டாக்டர்கிட்ட கொண்டே போகல, அப்படியே விட்டுட்டு நேராக ஏசாஸ் ஐயாட்ட போனார். சாதையாட்ட போனார். அங்கே போனதும் அந்த என்ட்ரன்ஸில் வரும்போதே அந்த சாதையா இங்கேன்னு சொன்னார், வா கிறிஸ்தாஸு வா அப்படின்னு சொல்லி, இப்போல்லாம் உங்களுக்கு ஊழியக்காரனை நீ மதிக்கிறதே இல்லைல்ல அப்படின்னு சொன்னதும், ஐயா அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொல்கிறாரு. சொன்னால் அப்போ உடனே சொல்கிறாரு, அம்மா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்திருப்பானே அப்படின்னாரு. ஆமாம் வந்தாரியா, சாப்பிட்டியான்னு கேட்டியா? ஆமையா கேட்டேன்யா, அவன் சாப்பிட்டேன்னு சொன்னாங்கய்யா. அதனால தான் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுன்னு. ஆனால் வந்து பார்த்தா அவன் இல்லையா அப்படின்னாரு. அவன் உன் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குன்னு வந்தான். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, அவனை வெறுமையாக அனுப்பிட்டேன். அவன் உன் வீட்டில் போய் படுத்து வயிற்ற தடவி எனக்கு பசிக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட பெருமிச்சு விட்டுட்டான். இப்போ உன் லைஃப்பில் இது ஒரு குறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி அவர் உடனே, ஐயோ ஆண்டவர் எனக்கு இப்படி தெரியாது பாஸ்டர், ஐயா எனக்கு இப்படி தெரியாதுங்க, இப்படி ஆகும் தெரியாதுன்னு சொல்லி அவர் என்னமோ சொல்லி அவர் சொல்கிறாரு. ஊழியக்காரன் மதிக்க கற்றுக்க. ஊழியக்காரன் வீட்டுக்கு வர்றது சாதாரணமானதில்லை, தேவ தூதர்கள் வர்றது. இப்படியெல்லாம் ஊழியக்காரனை மதிக்காமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத, வர்ற ஊழியக்காரனை கனப்படுத்தி அனுப்பு அப்படின்னு சொல்லி, போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஜபம் இன்னும் ஒன்றும் நடக்கலை, ஜபகமாக எதுவும் நடக்கலை, அட்வைஸை மாத்திரம் கொடுத்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரான். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஜுரம், சீரியஸாக கடந்த பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவர் அப்படியே அழுது தேவசமத்தை நன்றி சொன்னாராம். ஐம் சாரி ஆண்டவரே, என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற காலங்களில் அவர் வீட்டில் ஏராளமான பேர் தினமும் வந்து சாப்பிடுவாங்க. யார் வந்தாலும் எப்போதும் சாப்பாடு ரெடியாக இருக்கும். இப்போ ஐயா வீட்டுக்கு போனால் சாப்பாடு ரெடியாக இருக்கும். நாங்களாம் எந்த நேரத்துலையும் இங்கேருந்து போவோம், எங்கூடத்து கன்னியாகுமரிக்கு போன உடனே எங்களுக்கு சாப்பாடு தான். போன உடனே எல்லோரும் கேட்குறது, சாப்பிட்டியா? எப்படி போன உடனே எல்லோரும் கேட்குறது, முதல்ல சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமானது. சாப்பாடெல்லாம் சும்மா தர மாட்டாங்க, ஒரு தட்டு நிறையா அள்ளி கொடுப்பாங்க, மனப்பூர்வமாக சாப்பாடு கொடுப்பாங்க, தட்டு நிறையா. நமக்கு தான் ஆகாது. ஒரு முறை அப்படி கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபேமிலியில் கொடுத்துட்டாங்க. நான் உடனே கேட்டேன், எங்கள் ஊரில் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுத்தா இது அசிங்கம், நாங்கள் அப்படிலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதும், அது உங்கள் ஊர் பழக்கமா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேணாம் இந்த தட்டில் அள்ளி வச்சிங்க அப்படின்னு சொல்லி தட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு தட்டில் நிறைய வச்சு கொடுப்பாங்க. இந்த கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னாவே எல்லாருமே அப்படி தான், எந்த வீட்டில் போனாலும் சாப்பாடு நிறையா இருக்கும். அந்த டீயை பாருங்கள், டீ இருக்குல்ல, நம்மளை கெண்டி சின்ன டம்ளரில் வச்சுருப்போம்ல, அவங்க 1 லிட்ரு பானை மாதிரியே 1 லிட்டர் டம்ளர் மாதிரியே ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க. அதில் அவ்வளோ டீயை ஊற்றி கொடுப்பாங்க. அது டேஸ்ட்டாக இருக்கோ எப்படி இருக்கோ தெரியாது, குட்ரா அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீயை ஊற்றி கொடுப்பாங்க, பெரிய டம்ளர். ஆமாம், பெரிய டம்ளரில். ஆமாம், ஏதாவது நம்ம பழம் சாப்பிட்னா என்ன செய்வோம், வெட்டி கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சோண்டு பழத்தை கொண்டாந்து வெட்டி வச்சு தின்னுங்க அப்படிம்போம். அவங்களாம் அப்படியே இல்லை, ஒரு நேந்திரம்பழம் 1 முளம் இருக்கும், அப்படியே கொண்டு வந்து கொடுத்து இது சாப்பிடுங்கம்பாங்க. அது ஒரு வேளைக்கு போதும், காலையில் சாப்பாடே வேண்டாம். அந்த நேந்திரம்பழத்தையும் அந்த 1/2 லிட்டரு 1 லிட்டரு அந்த டீயும் குடிச்சிட்டோம்னா இன்னைக்கு பகலில் நமக்கு எதுவுமே சாப்பாடு தேவையில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த மக்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. கன்னியாகுமரி சைடில் இருக்கிற மக்களெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்
அன்புக்கான உணர்வு. சோத்திரன் அன்பு வந்து சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடாது. சோத்திரன் சில பேரில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அழுவாங்க, ஆனால் எனக்கெல்லாம் இருந்துன்னா தூக்கி கொடுத்துருவாங்க. ஆமாம், யார்கிட்டையுமே நான் வச்சுக்க மாட்டேன். எனக்கு என் கையில் யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துட்டா கூட என் கையில் என்ன இருக்குன்னு தேடுவேன் கொடுக்கறதுக்கு. அந்த ஒரு சுபாவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், என்ன இருக்கோ தூக்கி கொடுத்துருவாங்க. சோத்திரம் அந்த பிள்ளைகள்லாம் வருவாங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். சில நேரத்தில் சோத்திரம் இந்த பிள்ளைகளுக்காக வாங்கி வச்சுருப்பேன், சில பண்டங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அந்த லூசுங்க வராதுங்க அந்த நேரத்துக்கு. அதனால் யார்கிட்டாவது எடுத்து கொடுத்துருவேன், இருக்கிறத எடுத்து கொடுத்துருவேன். சோத்திரம் இந்த அம்மாலாம் வரும், சுரக்ஷனா அம்மாலாம் வரும். அவன் வந்துட்டு அதை வெறுமையாக அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வராது. சோத்திரம் வெறுமையாக அனுப்ப மனசே வராது. ஏன்னா அதெல்லாம் அதுக்கு தெரியும், அதனுடைய ஹேபிட்டு. பிஸ்கட் பிடிக்கும் அதுக்கு, எப்போதும் அது பிஸ்கட் வந்து அதை உள்ளறையில் வச்சுக்கிட்டு சாப்பிடும். எனக்கு அதான் யோசனை பண்ணுவேன், இந்த அம்மாலாம் வரும்போது நம்ம நிறையா பிஸ்கட்லாம் வாங்கி வச்சு கொடுக்கணும் அப்படிலாம் நினைப்பேன். கொடுத்துருக்கேன் சில நேரத்துலலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து அவங்களுடைய ஹேபிட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மளால் எந்த காரியமாக அதை செய்துட்டோன்னு வச்சுங்க, இதெல்லாம் உண்மையான ஒரு நேச அன்புங்க. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி தான், எல்லாருக்கும் அப்படி தான். இருக்கிறத எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான். அது எனக்கு எப்போதும் எனக்கு ஒரு டேலண்ட்டு. ஒன்றும் இருக்காது, நம்ம ரூமில் என்ன இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் வாங்குறதே என்னமோ சில நாள் எனக்குன்னு வாங்கிட்டு வருவேன், சில நாள் பிள்ளைகளுக்குன்னு வாங்கிட்டு வருவேன். அதை அப்படியே எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவேன், எனக்குன்னு கூட வச்சுக்க மாட்டேன். அல்லேலூயா. அவங்க சாப்பிடக்கூடியதாக இருந்தால் அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துடணும். உண்மையாக நம்ம வந்து பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்தணும். எந்த பிள்ளைகள் வந்தாலும் சரி, பிள்ளைகள் எவ்வளோ பேர் வருவாங்க, வர பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன். பாஸ்டர்ஸ் வந்தால் ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிடணும், பாஸ்டருங்க வந்தால் கொடுத்து அனுப்பிச்சிடணும். சில பேருக்கு சில பாஸ்டர்ஸு காணிக்கலை விரும்ப மாட்டாங்க, சில பேர் விரும்புவாங்க. விரும்புகிறவங்களுக்கு கொடுத்துட்றாரு. சோத்துறேன். அதனால் ஒருத்தர் யாராவது ஏன்னா ஏதாவது கூட அப்படிம்பாங்க. இந்த கல்லுக்காரன் அவங்கெல்லாம் வரும்போது அவங்கெல்லாம் ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. சோத்துறேன். ஆனால் ஒரு நாள் ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்தார். அவர் அடிக்கடி கேட்பார், ஏன்பா எனக்கு தீபாவளி விசேஷம்லாம் வருது, எதுவுமே எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் மாத்திரம் உங்களுக்கு அந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவார். உடனே என்னன்னா இவன் பெரிய ஆளாக இருப்பான் போட்டுருக்கு, இப்போ வந்து கேட்குறான்னு சொல்லி, தீபாவளி இல்லை கிறிஸ்மஸ் இல்லை எல்லா இதுவும் போயிடுச்சு, இப்போ வந்து கேட்குறான்னு சொல்லி, சரி நம்மகிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்த்தோன்னா ஒரு கூடையை எடுத்து, ஒரு புது கூடை நம்ம தான் வாங்கி வச்சுருக்கோங்க கூடை, அந்த கூடையை எடுத்து ஒயர் கூடை அது ஒன்று எடுத்து புதுசு ஒயர் கூடையை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சாரியை வச்சு அப்புறம் அதுக்குள்ளே ஒரு பிஸ்கட்டை போட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே காசும் கொஞ்சம் கொடுத்து இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னதும், ஐயோ அவன் உள்ள சந்தோஷத்தை பார்க்கணுமே, எனக்கு உண்மையிலேயே பயங்கர சந்தோஷங்க. உண்மையாக சொல்கிறேன், ஸ்தோத்திரேன். அடுத்தடுத்து என்னை பார்க்க வரும்போது ரொம்ப ரெஸ்பான்ஸு, ரொம்ப மரியாதை. சோத்துறேன். அப்போ தான் தெரிஞ்சது அன்புக்கு எவ்வளோ வல்லம் இருக்குன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்துறேன். அதனால் நம்ம அன்பை முதலாவது தேவ பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் நீங்கள் வெளிப்படுத்தணும். சரி, இப்போ 4வது ஒரு வசனத்தை படிக்கலாமா? படிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11, 12 படிங்களேன். சோத்துறேன். படிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11, 12 படிங்க. 8ஆம் 3ஆம் தெரியல. ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் காரூரிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று. 3 படிங்களா? 3ஆம் அதிகாரம் 11, 12 படிங்க. 3ஆம் அதிகாரம் 11, 12 படிங்க. 3, 12. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அப்படியே என்ன சொல்றாரு பாருங்க. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நான் உனக்கு தந்தேன். எதுக்கு? மக்களை நடத்துவதற்கு. சொல்லுங்க, மக்களை நடத்துவதற்கு என்ன வேணும்? நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு, மக்களை நடத்துவதற்கு, ஒரு வேலை தொழில் பண்ணுறவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்கள நடத்துவதற்கு தேவையானது என்ன அப்படின்னா வெறும் ஞானம் கிடையாது, ஞானத்தோடு சேர்ந்த ஒரு உணர்வு. சொல்லுங்கள், என்ன வேணும்? உணர்வு. ஒரு புருஷன் மனைவியை நடத்தினானா அதுக்கு ஒரு உணர்வு வேணும்.
ஞான உணர்வு தேவை. ஒரு மனைவி ஒரு புருஷன் நடத்தும் போது அது ஞான உணர்வு தேவை. ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளை நடத்தும் போது ஞான உணர்வு தேவை. அதே மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்தும் போது அந்த குடும்பத்தை நடத்துகிறவனுக்கு அந்த ஞான உணர்வு தேவை. ஒரு தொழில் ஸ்தாபனத்தை நடத்துகிறவனுக்கு ஞான உணர்வு தேவை. எந்த தலைமைத்துவத்தையும் நான் நடத்துவேன்னு சொல்லி இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஞானமும் உணர்வும் தேவை. ஏன்னா ஞான உணர்வு சோத்துறேன். சில பேருக்கு ஞானம் மாத்திரம் இருக்கும், உணர்வு இருக்காது. ஞானம் மாத்திரம் ஞானமாக பேசுகிறாரு, ஞானமாக செய்கிறாருமா, ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா உணர்வு இருக்காது, உணர்வுபூர்வமாக செய்ய மாட்டாங்க. ஞானத்தில் உணர்வு கலந்துருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஒரு பேருக்கு வந்து ஒரு சாப்பாடுன்னு இருக்கக்கூடாது, அந்த சாப்பாட்டில் ஒரு டேஸ்ட் இருக்கணும். சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? பரவாயில்ல, இவ்வளோ அத்தனை கூட்டு வச்சாங்க, அத்தனை குழம்பு வச்சாங்க, சாம்பார், பருப்பு சாம்பார், நெய் சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு, அப்புறம் மோர் குழம்பு, எவ்வளோ வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இவ்வளவும் வச்சுருக்கிறது நல்லது. ஆனால் என்ன இருக்கணும்? டேஸ்ட்டு இருக்கணும். சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? டேஸ்ட் இருக்கணும். எல்லா சாப்பாட்லேயும் ஒரு டேஸ்ட் இருக்கணும். ஏதோ பேருக்கு எத்தனை பொருள் வச்சுருக்கிறலாம் சொல்கிறதில்ல, அதான் ஞானம். ஞானமாக அவ்வளோ பொருள் வச்சுருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் டேஸ்ட் இருக்காது. சிலவற்றை சாப்பிடும்போது சக்கை மாதிரி இருக்கும். சோத்துறேன், நல்ல டேஸ்ட்டாக வைக்கணும். என்ன வச்சாலும் சரி, ஞானமாக செய்கிறது ஓகே, ஆனால் அதே டேஸ்ட்டாக செய்யணும். டேஸ்ட்டாகவும் செய்யணும், ஞானமாகவும் செய்யணும். பார்க்குறதுக்கு நிறையாவும் இருக்கணும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஞான உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அந்த ஞான உணர்வு இருந்தால் தான் நம்ம சபையிலே ஒழுங்காக விசுவாசியாக நிலச்சிருக்க முடியும், ஊழியக்காரனாக நிலச்சிருக்க முடியும். ஞான உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. சார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபின் புஸ்தகம் 20:3 படிங்களேன். யோபின் புஸ்தகம் 20:3 படிங்க, சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 20:3. நித்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. பார்த்தீங்களா? அத பதில் சொல்வதற்கு உணர்வு தேவை. சொல்லுங்க, என்ன தேவை? என்ன தேவை? ஆமாம். இப்போ நம்ம ஒரு வார்த்தை ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பதில் அவங்களுக்கு தெரிவிக்கணும். அப்படி நம்ம தெரிவிக்கணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா உணர்வு தேவை. உணர்வு இல்லாமல் எதையாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அது சண்டையில் போய் விட்டுரும். எப்படிங்க? சண்டை பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். சண்டை போடக்கூடாது, எதையாவது ஒன்று சொல்லி சண்டை போட்டுறக்கூடாது. அதனால் நம்ம என்ன அவங்க பதிலுக்கு நம்ம சொல்லும்போது அவங்க உணர்வுபூர்வமாக அதை ஏற்றுக்கணும். அதுக்குரிய உணர்வு நமக்கு வேணும். பதில் சொல்கிறதுல உணர்வு இருக்கணும். சில நேரத்தில் நம்ம தம்பிமார்கள் கீழே உள்ளவங்களுக்கு சொல்லுவேன், ஒருத்தனை சவுண்டு வைடான்னா சவுண்டு அவ்வளோதான்ப்பா, கொஞ்சம் முறைச்சி வைடா அப்படின்னா அப்புறம் வச்சா சவுண்டு நல்லாயிருக்கும். விசுவாசின்னு சொல்லுவாங்க சில பேர், என்னடா சவுண்டு தான் இவ்வளோ வச்சுருக்கிறானே, ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வச்சுக்குவான். இந்த மாதிரி சொன்ன உடனே செய்யணும் பதில். அந்த பதில் வந்து முறப்பு கிடையாது, அந்த பதில் வந்து இல்லைங்கிறது கிடையாது. சோத்திரம் அப்படியா அதோ வைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சமாவது ஏற்றணும். ஏற்றும் போது ஒரு விசில் அடித்தா கூட நம்ம என்ன செய்யணும்? பரவாயில்ல, விசில் அடிக்குது, நம்ம தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும்? அதை வச்சு காட்டணும். அல்லேலூயா. அதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வச்சா பாருங்க, சூப்பர் சவுண்டு வரும். இதான் ஒரு அறிவில்லாத தன்மை. சோத்திரம். அல்லேலூயா. உணர்வில்லாத தன்மை. யாருக்கிட்ட என்ன பேசினாலும் உணர்வை நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணும். நல்ல உணர்வாக பேசணும் அவங்கள்ட்ட. சோத்திரம். சில பிள்ளைகள் குடும்பத்தில் வந்து உணர்வே இருக்கலாம் பேசுவாங்க, உணர்வே இல்லாமல் பேசுவாங்க. அப்பா அம்மாட்ட கோபப்படுறது அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க. சில நேரத்தில் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி பெற்றோர் விட்டுட்டு போகிறது தான். சோத்திரம். ஆனால் வேறு இடத்த நம்ம அப்படி பேச முடியாது. அதனால் ஒரு உணர்வு இருக்கணும். பதில் கொடுக்கும்போது உணர்வு இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட நம்ம பதில் சொல்லும்போது உணர்வுபூர்வமான பதிலை நம்ம சொல்லணும். அதுக்கு தான் நமக்கு ஒரு உணர்வு தேவைன்னு யோபு சொல்கிறார். அடுத்து ரோமன் நிருபம் 1:21 படிங்களேன். ரோமன் நிருபம் 1:21 படிங்க பார்க்கலாம். சோத்திரம். படிங்க. 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த உணர்வில்லாத, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த காலையில் ஜெபிக்கிறது இல்லை, இரவுல ஜெபிக்கிறது இல்லை, போனோன்னே ஆடு மாடுகள் மாதிரி போய் படுத்துக்கிறது. சோத்திரம். ஒரு ஜபமே கிடையாது. சோத்திரம். ஒரு உணர்வே கிடையாது. ஆமாம், உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருளடைஞ்சு போச்சு. நம்ம தெய்வத்துக்கு கீழே இருக்கோம், தெய்வம் நம்ம வழி நடத்துகிறாரு, தெய்வம் தான் நம்ம குடும்பத்தை நடத்துகிறாரு, நம்ம நடத்துகிறாரு, அவர் தான் நமக்கு சுகம் தராரு. அதனால் நம்ம வேலைக்கு ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஒழுங்காக ஆராதனைக்கெல்லாம் போகணும். அந்த மாதிரி நல்ல எண்ணமே இருக்காது சில பேருக்கு. சோத்திரம்.
இவங்களுக்கு என்ன கடவுளுடைய அன்பு வருங்கிறீங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் வருன்றீங்க. எந்த காரியத்திலையும் குறை தான். சோத்திரம். எல்லா விஷயத்திலையும் குறை. சோத்திரம். அல்லேலூயா. அவரை தேவன் சொல்லிட்ட, அப்போ தேவன் என்று மையப்படுத்தணும்ல, தேவனுக்குரிய கணம் கொடுக்கணுமா இல்லையா? அதான் ஆண்டவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? சகரியாவில் கேட்குறாருல, என்ன சொல்கிறாரு? நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்க? சொல்லுங்கள். நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்க? நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? கேட்குறாருல. இப்போ என்ன பதில் சொல்கிறது? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும். சோத்திரம். அப்படி நீங்கள் அப்படி செய்யலை அப்படின்னா உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சு போயிடும். சொல்லுங்கள், என்ன பண்ணுறோம்? இருள் அடைஞ்சு போயிடும். சோத்திரம். அதனால் அந்த இருளுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. இருளுக்கு ஒப்பு கொடுக்க எந்த நாள் என்ன கேட்டாலும் சரி, எப்போதும் நம்ம கரெக்டாக பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு அதை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சோத்திரம், உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு. கர்த்தரை தேடுறதுக்கு உணர்வு வேணும், ஜெபிக்கிறதுக்கு உணர்வு வேணும், வேதத்தை படிக்கிறதுக்கு உணர்வு வேணும். சோத்திரம். ஆராதனைக்கு வருவதற்கு உணர்வு வேணும். சோத்திரம். அல்லேலூயா. அந்த உணர்வுபூர்வமான ஆசீர்வாதங்களை நீங்கள் நான் பெறக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை படி பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 34:16 படிங்க. அவர் ராகாத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கும் தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு 34:16 உனக்கு உணர்வு இருந்தால் இதை கேளும். பார்த்தீங்களா? இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஆமாங்க. சில பேருக்கு உணர்வே இருக்காது, தூங்கிட்டு இருப்பாங்க. சபைகளில் ஆண்டவர் நல்லா உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு என்னன்னா உணர்வு கிடையாது. சொல்லுங்கள். அடுத்தது சபையில் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போவாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. அடுத்தது சபையில் நல்ல பிரசங்கம் நடக்கும்போது என்ன செய்வாங்க? பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. சோத்திரம். நல்ல பிரசங்கம் நடந்துகிட்ருக்கோம், எதையாவது நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. எதையாவது குடும்ப காரியம், அந்த காரியம், இந்த காரியம் நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ உணர்வு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை அப்படியே எழுதுவாங்க. அவங்க உணர்வு பூர்வமானவங்க. வசனத்தை கேட்டு எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க உணர்வை கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. உணர்வு உள்ளவங்க யார் அப்படின்னா, அந்த எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, நோட்டில் பாயிண்டாக எழுதி வைக்கிறாங்க பாருங்கள், அது உணர்வு. அந்த உணர்வு இருக்கிறனால தான் அவங்க சொல்ல அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எழுத அந்த உணர்வு அவங்களுக்கு வந்துடும். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அது ஒரு ஆசீர்வாதம் தான். சோத்திரம். இன்றைக்கி நம்ம சபையில் சில பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பிரசங்கம் ஞாபகம் வந்துச்சு, அந்த பிரசங்கத்தில் ஒரு குறிப்பு எனக்கு வேணும் அப்படின்னா உடனே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணால் போதும். இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் பண்ண ஒரு பிரசங்கத்தில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நம்ம சபையில் இருக்காங்க. ஒவ்வொரு சண்டேயும் குறிப்பெடுக்கிறவங்க. சோத்திரம். குறிப்பெடுத்து அந்த வார்த்தையை அவ்வளோ உணர்வாக உடனே ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் வசனமும் வாசிப்பாங்க. வசனமும் வாசித்து வேதத்தையும் எழுதி வைப்பாங்க. சோத்திரம். அதான் ஆச்சரியமாக இருக்குது. சில பேர் வசனம் வாசிக்கிற பெருமையில் எழுத மாட்டாங்க. ஆனால் அந்த லேடி அப்படி இல்லை. அவங்க வசனம் வாசிச்சுட்டே டக்குன்னு எழுதுவாங்க. வாசிப்பாங்க, டக்குன்னு எழுதுவாங்க. இப்போ நான் நிறைய சந்தேகத்தை கேட்டிருக்கேன். அப்போ நான் இப்படி பிரசங்கம்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆமாம் இருக்குது அப்படின்னு. இந்த தேதியில் உள்ள பிரசங்கம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கேன். இருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருக்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அதை பதிவு செய்வாங்க. உடனே டக்குன்னு எழுதிடுவாங்க. சோத்திரம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமானது, உணர்வுபூர்வமானது. எனக்கு எங்கள் பாஸ்டர் பேசினார்னா நான் உட்காந்து எழுதிடுவேன். சோத்திரம். அவர் என்ன பேசினாலும் சரி, சும்மா ஆலோசனை கொடுக்கறதுக்கு 10 வசனம் பேசினாலும் உடனே எழுதிடுவேன். சோத்திரம். நல்லாயிருக்கும். அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். எங்கள் பாஸ்டர் அதை சொல்கிறத எழுதி வச்சுட்டு அது நல்ல சுசேஷத்துக்குரியதாக இருந்தால் சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் கொண்டு போய் அதை சொல்லுவேன், பிரசங்கம் பண்ணுவேன். சோத்திரம். அந்த வசனம் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இந்த வசனம் இருக்குல்ல, உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருள் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னபோது இந்த வசனத்தை எடுத்து, அப்போது நம்ம கடவுள் பிள்ளையாக வாழணும்னா நமக்கு உணர்வு வேணும். அப்போ தான் நம்ம அப்பா அம்மா கீழ்ப்படிய முடியும். அப்போ தான் நம்ம ஸ்கூலுக்கு போக முடியும். அப்போ தான் நல்ல முறையில் படிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லும்போது எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? ஆமாம். இதெல்லாம் இன்றைக்கி வசனங்கள் எடுத்து பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சக்தின்னா நான் முதல்ல எழுதுனதுனால தான் ஸ்தோத்திரம். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த வசனத்தை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாம்.
பேச முடியும், அந்த மாதிரி பேசிடுவோம். ஆனால் அன்றைக்கி நான் எழுதாமல் விட்டுருந்தான்னா எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. சோத்துறேன். அதனால் இன்றைக்கி நிறைய டைரி எல்லாம் சில நேரத்தில் கரையாடிச்சு போச்சு. கூரை ஷெட்டில் வச்சுருந்தப்போ நிறையா டைரி வச்சுருந்தேன், எல்லாம் பார்த்தா கரையாடிச்சு போச்சு. சோத்துறேன். ஆமாம், அவ்வளோவும் கரையாடிச்சு போச்சு. அரிச்சதெல்லாம் எடுத்து அந்த நோட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து எழுதி அதை பத்திரப்படுத்தினேன். அந்த மாதிரி சோத்துறேன். உணர்வு இருக்கிறவங்க தான் வசனத்தை கேட்க முடியும். உணர்வு இருக்கிறவங்க தான் எழுந்து போகாமல் வசனத்தை கேட்பாங்க, அடுத்தவங்கள்ட்ட பேசாமல் வசனத்தை கேட்பாங்க, எழுதிக்கிட்டே வசனத்தை கேட்பாங்க. இவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். உணர்வு இல்லாதவங்களுடைய இருதயம் இருளடைஞ்சிருக்கிறதுனால இந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு இடம் கிடையாது, அது உள்ளே போகாது. அந்த வார்த்தையை அது ஏற்றுக்கொள்ளாதனால எந்திரிச்சு ஓடுவாங்க, தண்ணி குடிக்க போவாங்க, அப்போ தான் இன்டோல் வந்துட்டு ஓடுவாங்க, அப்போ தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ தான் எதையாவது நினச்சிட்டு இருப்பாங்க, அப்போ தான் எதாவது தூங்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் உணர்வு இல்லாதவருடைய இருதயம். உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களை பரிசோதிச்சு பாருங்கள். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு 7 விதமான உணர்வுகளை நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். ஆண்டவரே, சோத்திரம் இந்த உணர்வுபூர்வமாக எல்லாவற்றையும் நாங்கள் செய்து ஆண்டவரே உணர்வுள்ள தேவ பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாங்கள் எங்களுடைய லைஃப்பை பதிவு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் யாவை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும். இந்த பகல் முழுவதும் உணர்வுள்ள ஒரு ஜீவ செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.